இந்த சிலுவை தியானத்துல தினம் ஒரு சிலுவை குறித்த வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். நேற்றைய தினத்தில் படித்தோம், அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று 18 வசனத்தை வாசித்தோம். அவருடைய 2 பக்கங்களிலே கல்வர்கள் இருவரை அறைந்து அவரை நடுவாக சிலுவையில் அறைந்தார்கள். 19ஆம் வசனத்தை இன்றைக்கு நீங்க தியானிக்கலாம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேனா இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இது ஒரு வாசகம், இயேசுவின் சிலுவை மேலே எழுதப்பட்ட வாசகம். இந்த வாசகத்தை அங்கே பிலாத்து எழுதுகிறான், தேசாதிபதி எழுதுகிறான். எழுதி அதை போட்டு வைத்திருக்கான். இந்த வாசகம் நீங்க நிறைய சிலுவை புகைப்படங்களை பார்க்கிற பொழுது பார்க்க முடியும். சிலுவை புகைப்படத்தை பார்க்கிறப்போ INRI என்று சிலுவைக்கு மேலே எழுதியிருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? INRI இருக்கும். ஈசு நேசரே ரெக்ஸிலியோன் அப்படின்றது அதனுடைய எபிரேய வார்த்தை. அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷையில் எழுதப்பட்டிருந்தது. அங்கே போகிறவங்கலாம் அதை பார்த்தாங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நசரேனா இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தான். அதனால அப்படி ஒரு பதத்தை போட்டு அவரை அங்கே மற்றவர்கள் முன்பாக அறிமுகம் செய்வதாக, அல்லது அதை கேலி செய்வதாக, அல்லது அவரை ராஜா என்று சொல்லி அவமதிப்பதாக அதை எழுதினார்கள். ஆனால் அதை எழுதின பொழுது யூதர்கள் எல்லாம் பிலாத்திடத்தில் வந்து சொல்றாங்க, இயேசு நேசரே ரெக்ஸிலியோன் என்று அவன் சொன்னான் என்று எழுதும். அப்பதான் பிலாத்து சொல்றாரு, நான் எழுதினதே. பிலாத்து நோக்கி யூதர்கள், ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதித்திரமாக, நான் எழுதினதே என்றான். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை கொல்லும்படி நினைத்தவர்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துகிற வாசகத்தையே அவர் தலைமையில வைக்க விரும்பினாங்க. உலகம் அப்படித்தான் பல நேரங்கள்ல உங்களை குற்றம் சுமத்துவதற்கே முயற்சி செய்யும். ஆனால் ஆண்டவர் அதை உங்களை அடையாளமாக மாற்றி விடுவார். ஆமென். உலகம் உங்களை ட்ரை பண்றது வேற. உலகம் உங்களை ஏதாவது ஒரு நிலையில கொண்டு போய் கீழே விழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய பணங்கள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய உயர்வுகள், உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகள், இதெல்லாம் உலகம் வந்து விழுந்து விழுந்து தடுத்து கொண்டிருக்கும். ஆனால் தேவன் சித்தம் கொள்கிற பொழுது அவற்றையெல்லாம் உடைத்து உங்களுக்கு அது உரிமையானதாக, உங்கள் அடையாளமாக, உங்களுக்கு உரியதாக அதை மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அதான் சிலுவையின் மகிமை, சிலுவையின் மேலிருந்த வாசகம். இன்றைக்கு உங்க மேல ஆண்டோடைய அன்பு போடப்பட்டிருக்கிறபடினாலே, இயேசு எனும் நாமம் உங்க மேல இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கும்படி தேவன் உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கு நாம் தொடர் தியானமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இன்றைக்கு 15/3/2025 சனிக்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற வேத பகுதி பரிசுத்த ஆவியானவருக்காக துன்புறுத்தப்படுதல். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தை நாம் நேற்றைய தினத்தில் படித்தோம். நேற்றைய தினத்தில் படிக்கிற பொழுது ஆவியானவரிடம் பொய் சொல்லக்கூடாது என்பதாக நாம் படித்தோம். அதன் தொடர்ச்சியை நேற்றைய தினத்தில் பெண்கள் உபவாச ஜெபத்தில் நான் பேசினேன். ஏன்னா எனக்கு இங்க காலையில் இருக்கிற இந்த நேரத்தில் முழுவதையும் செய்தியாக கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒரு இக்கட்டான நேரம் இது. எனினும் ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று முக்கியமான பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி முடித்துவிட ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு பெரிய பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வசனங்கள் அடங்கி இருக்கிற ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காக துன்புறுத்தப்படுகின்ற காரியம். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு நான் படிக்க போகிற காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். இங்கே 12ஆம் வசனத்துல அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே
இருந்தார்கள். சாலமோனுடைய மண்டபம் எருசலேம் தேவாலயத்தின் கிழக்கு பகுதியில தேவாலயத்துக்கு வெளியில இருக்கிறது என்று நான் சொன்னேன். அங்கே கூடுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அப்படி அங்கே அவர்கள் எல்லாரும் இருக்காங்க. ம அங்கே இருக்கிற பொழுது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பாருங்க, இது சபை உருவாக்கம் அல்லது சபை வளர்ச்சி என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். இப்ப இறையியல் கல்லூரியில நாங்கள் படிக்கிற பொழுது எங்களுக்கு சர்ச் ஹிஸ்டரின்னு ஒரு சப்ஜெக்ட் 4 வருட படிப்புல இருக்கும். 4 வருடமும் சர்ச் ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் இயர்லயும் படிப்போம், செகண்ட் இயர்ல படிப்போம், தேர்ட் இயர்ல படிப்போம், ஃபோர்த் இயர்ல படிப்போம். இந்த சர்ச் ஹிஸ்டரி என்கிற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு வேதத்தை திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பித்த பொழுது ஒன்றை உணர்ந்து கொண்டேன். நாங்க அங்க படிச்ச சர்ச் ஹிஸ்டரி எல்லாம் விட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை மட்டும் திரும்ப திரும்ப படிச்சாலே போதும். திருச்சபையின் செயல்பாடுகளை, திருச்சபையின் நடப்பிப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். திருச்சபையில இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்க எதை படிச்சாலும் சபையில முதலாவது அது வந்ததாக, முதலாவது செய்யப்பட்டதாக நீங்கள் அதை கவனித்து படிக்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்க எல்லாரும் அதிகமாய் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். சபையில வந்து சேர்றாங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. 14ஆம் வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். இதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று வசனங்கள் சொல்லும். ஆனால் இங்கே சொல்லுகிற பொழுது கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். நீங்க இந்த லெந்து நாட்கள்ல பயணிக்கின்ற பயணம் என்பது கர்த்தரிடமாக உங்களை சேர்ப்பது, கர்த்தரிடமாக உங்களை திருப்புவது, கர்த்தரிடமாக உங்களை கொண்டு வருவது. இதுல என்ன அமைந்திருக்கு என்றால் கர்த்தரிடமாக வருகிற காரியம், கர்த்தரிடமாக திரும்புகிற காரியம், கர்த்தரிடமாக இணைக்கப்படுகிற காரியம். இந்த லென்த் என்பதற்கு இங்க போடுறது ஜர்னி வித் காட், கடவுளோடு நாம் நடப்பது. கர்த்தரிடமாக திரும்பினார்கள். சரி, இங்க இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை வேகமா உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்து விட நான் விரும்புகிறேன். 15ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, பிணியாளிகளை வாசிங்க. ஒரு பாருங்க, இங்க ஒரு விசித்திரமான காரியம் நடைபெறுகிறது. ஆதி திருச்சபையில நடந்த ஒரு முதல் செயல்பாடு. இங்க பிணியாளிகளை படுக்கையின் மேல் கட்டிலில் கிடத்தி எங்க கொண்டு வந்து வச்சாங்களாம்? பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் விழும் என்று, அவர்கள் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியிலே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்தி நூல்களில் இயேசுவின் காலத்தில் நடந்த அற்புதங்கள் படிக்கிறீங்க. அதுல ஏதாவது இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? இல்ல. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் இயேசுவின் வஸ்திரத்தை ஒரு பெண் தொட்டால் நடந்தது. ஆனால் பேதுருவின் நாட்களில் அவனுடைய நிழலாகிலும் பட்டால் சுகம் உண்டாகும் என்று ஒரு செய்தி உருவாகிறது. அது அப்படி நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சுற்றுப்பட்டணங்களிலிருந்து 16 வாசிங்க. சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே குணமாக்கப்பட்டார்கள். வந்த எல்லாருக்கும் சுகம் உண்டாகிறது. இது எப்படி நடக்கு? இயேசு இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததாக இல்லை. இயேசு நடந்து போய் நிழல் பட்டு சுகமானாங்கன்னு நற்செய்தி நூல்களில் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக பேதுரு நடந்து போகிற பொழுது கொண்டு வந்து வைத்தார்கள். கொண்டு வந்து வைக்கப்பட்டவர்கள் எருசலேமை சுற்றி இருக்கிற கிராமத்துல இருந்து தான் கொண்டு வந்தாங்களாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, என்ன நடந்திருக்கும்? கிராமங்கள்ல இருந்து கட்டில்ல மேல கடத்தி தூக்கிட்டு வந்தாங்களாம். அப்ப வழிநடுக பாத்தீங்கன்னா எரிகோவின் ரோட்ல பாத்தீங்கன்னா, தமஸ்கோவின் ரோட்ல பாத்தீங்கன்னா, எருசலேம் நோக்கி வருகின்ற ஒவ்வொரு சாலைகளிலையும் கட்டில்ல தூக்கிட்டு ஓடி வந்திருப்பாங்க எருசலேமுக்கு. பேதுரு எப்ப நடந்து தெருவுல போவாரு, அவர் நிழல் எப்ப படும்னு. காலையில அவர் போறாருன்னா சூரியன் அவருக்கு வலது பக்கம் இருக்குன்னா அவரு நிழல் இடது பக்கம் உள்ளன்னு ரோட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவர் பின்னாடி கட்டில தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க.
ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகிறது. ஏன் இது நடந்ததுன்றதை நீங்க உணரணும். யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவீர்கள் என்றால், 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லுகிறார். மத்திய 28, 21 அதை பற்றி பேசுறாரு. மார்க் 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல சொல்றாரு. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அதிகாரமுடையவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய கிரியைகளை செய்ய, அவைகளுக்கும் மேலான கிரியை செய்ய விசுவாசத்துல நாம் அவருடைய செல்ல பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இது முதலாவது காரியமாக இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பேதுரு நிழல் படும்படி கொண்டு வந்தாங்க. பவுலுக்கு எப்படி நடந்துச்சுன்னா, பவுலை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 19ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, 19ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பவுலை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகம். அவனுடைய உருமால்கள் கச்சைகள், அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போட்டாங்க, சுகம். இதை நம்ம இயேசுவின் வாழ்க்கையில பார்த்தோம். அவரு நடந்து போறாரு, பெரும்பாடுல சரி, அவரை விசுவாசம் அவருடைய அங்கியின் ஓரத்தை தொட்ட போது அதை அவர் மேல போட்டுக்கிட்டு இருக்காரு. போட்டுக்கிற அங்கியின் ஓரத்தை வந்து தொடுகிறார். ஆனா இங்க பவுலுக்கு பாத்தீங்கன்னா, பவுலுடைய உருமால் கச்சைகள், பவுலுடைய உடை உறுப்புகள், அவனுடைய ஆடை, இவற்றை எடுத்து கொண்டு போய் வியாதியஸ்தர் மேல போட்டோன்னே என்ன ஆச்சான்? சுகம். அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பவரை பாருங்க. ஒரு பெரிய வல்லமை தேவன் கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். சரி, 18ஆம் வசனத்துக்கு வந்தா 2வது பகுதிக்கு போறோம். இப்ப அப்போஸ்தலர் 5:18 அப்போஸ்தலர்களை பிடித்து பாருங்க, இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கு, ஒரு பெரிய ரிவைவல் உண்டாயிருக்கு. பேதுரு நிழல் பட்டு சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். இதையெல்லாம் பார்த்து இவங்களுக்கு என்ன வருதுன்னா, கோபம் வருகிறது. வாசிப்போம் 17. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட சதுசேய சமயத்தாரானவரும் எழும்பி பொறாமையின் இருந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். அப்போஸ்தலரை கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில அடைக்கிறார்கள். சிறைச்சாலையில அப்போஸ்தலரை வைக்கிறார்கள். இங்க சிறைச்சாலையில வைக்கப்பட்ட பொழுது, இது அப்போஸ்தலருக்கு அடிக்கடி நடக்கிற காரியம். பிடிச்சிட்டு போய் சிறைச்சாலையில வைப்பாங்க. சிறைச்சாலையில வைக்கிற பொழுது சிறைச்சாலையில ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை நீங்க பார்க்கணும். இந்த சிறைச்சாலையில் ஆண்டவர் செயல்படுவது என்பது எதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்னா, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஒரு சில சிறையிருப்புகளை நீங்கள் கடந்து போகிற பொழுது அதை மாற்றுவார். எப்படி மாற்றுவார்னா, இந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் 19 வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, சிறைச்சாலையில வைத்தார்கள் அதிகாரிகள், சிறைச்சாலையில வைத்தார்கள் வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர், சபை தலைவர். இவங்க தூக்கி கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்புறாரு. கர்த்தருடைய தூதன் ராத்திரியில, அவங்க சாயங்காலத்துல சிறையில அடைச்சாங்க, ராத்திரியில கர்த்தருடைய தூதன் வந்து கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். ராத்திரியில அற்புதம் நடக்கு, காலையில பிரசங்கம் நடக்கு. ஆமென். அதிகாலையில பிரசங்கம் நடக்கு.
அதிகாலையிலே அவர்கள் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து பிரசங்கித்தார்கள், வார்த்தைகளை பிரசங்கித்தார்கள். இப்ப இந்த அதிகாலை ஜெபம்ன்றது ஏதோ புதுசா நம்ம உருவாக்கி இருக்கோம், நம்ம சபைகள்ல நடக்கு அப்படி என்பது அல்ல. இது ஆதி திருச்சபையில பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டார். சாயங்காலம் ராத்திரி தேவதூதன் வெளியே கூப்பிட்டு கொண்டு வந்து விடுறாரு. இவர் காலையில அதிகாலையில தேவாலயத்துல பேசி கொண்டிருக்கிறார். காலையில 9, 10 மணிக்கு எழுந்து ஆபீஸுக்கு வந்த அதிகாரிகள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் சிறைச்சாலைக்குள்ள நேத்து சாயங்காலம் போட்டோமே, அந்த பேதுருவ கூட்டுவான்னு ஆள் அனுப்புறாங்க. போய் பார்க்குறாங்க, சிறைச்சாலை கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. சிறைச்சாலைக்கு வெளியே காவல்காரர்கள் இருக்கிறாங்க. இவங்க அதிகாரி அலுவலகத்திலிருந்து சாவி எடுத்து திறந்து உள்ள போய் பார்த்தா, உள்ள ஆள் இல்ல. சிறைச்சாலையில போய் கூப்பிட்டு வர போனேன், ஓடி வந்து சொல்றான், ஐயோ உள்ள ஒருத்தரும் இல்ல. அப்போ ஒருத்தன் சொல்றான், நீங்க நேத்து போய் சிறையில போடுன்னு போட்டீங்களே, அந்த ஆட்கள் தேவாலயத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமென். ஒரு பெரிய அற்புதம் நடக்குது பாருங்க. ஆதி திருச்சபையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதம் நடக்கு. ஏதோ ஒரு கிளர்ச்சி நடந்து இவங்க சிறையில இருந்து வெளியே வரல. தேவன் செயல்படுகிறார். அப்ப ஆதி திருச்சபையிலே தேவன் செயல்படுகிறவராக, பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறவராக அவரை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நீங்க இன்றைக்கு அந்த ஆதி திருச்சபையின் அனுபவத்துக்குள்ள, ஆதி திருச்சபையின் அற்புதத்துக்குள்ள போவோம் என்று நம்புவீர்கள் என்றால், ஆதி திருச்சபையின் அனுபவம் திரும்ப வரும். இன்னைக்கு மோகன் சிலாச சொல்லிக்கிட்டு இருக்காங்க, திருச்சபை எழுப்புதல் அடையும். ஆதி திருச்சபையில உண்டான எழுப்புதல் வரும்னு. ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்கள் நம்ம சபையில, நம்ம வாழ்க்கையில, நம்ம தலைமுறையில நடக்கிற பொழுது, இப்படி அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல. இவங்க தேவாலயத்துல போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது 24ஆம் வசனம், இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியன் கேட்ட பொழுது, இது என்னமாய் முடியுமோ என்று இந்த சீஷர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். யாரு தூக்கி இவங்களை ஜெயில சிறையில போட்டாங்களோ அவங்களுக்கு கலக்கம் உண்டாகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த சிறையிருப்பு இன்றைக்கு உங்களை ஒரு சில மனிதர்கள் தூக்கி ஒரு சிறையிருப்புக்குள்ள போட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு பொருளாதார இக்கட்டுக்குள்ள உங்களை தூக்கி போட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களை கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தூக்கி போட்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க ஒரு கஷ்டமான சிறைக்குள்ள அடைக்கப்பட்ட வாழ்க்கை போல எதையும் உங்க சுயமாய் செய்ய முடியாம, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியாம அடைக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். யாரு இப்படி உங்களை தூக்கி போட்டு அடைச்சாங்களோ அவர்கள் கலக்கம் அடையும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். இவங்களுக்கு கலக்கம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை பற்றி நீங்க வீட்டுல போய் இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க தியானித்து பார்த்து கொள்ளுங்கள். பாருங்க, இந்த தலைவர்கள், ஆலோசனை சங்கத்தார், பிரதான ஆசிரியர் எல்லாரும் அவர்களை நோக்கி 28ல இருந்து வாசிக்கிறேன். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் ஏதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். பாருங்க 29ல, இது 3வது காரியமா நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதல் காரியமாக நான் சொன்னேன், அவர்கள் பேதுருவின் நிழல் பட்டு அற்புதத்துக்காக காத்திருந்தார்கள். 2வது, அவங்க தூக்கி சிறையிலே போட்டிருந்தார்கள். பொதுவான சிறையிலிருந்து தேவன் அவர்களை விடுவிக்கிறார். 3வது, இங்க என்ன நடக்கு, அவங்க கூப்பிட்டு அவர்களை மிரட்டுகிறார்கள். நீங்க இந்த சுவிசேஷத்தினால இந்த எருசலேமை நிரப்பிட்டீங்க, அந்த இரத்த பலி எங்க மேல சுமத்த போறீங்க. அதற்கு பேதுரு 29ஆம் வசனம், அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. 3வது காரியம், அவங்க சொல்றாங்க, யாருக்கு கீழ்ப்படுகிறது? மனுஷனுக்கா தேவனுக்கா? இதுல இருந்து நாட்கள்ல இந்த நாள்ல உங்களுக்கு வருகிற ஒரு சாய்ஸ், வருகிற ஒரு சவால், யாருக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க? மனுஷர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? மனுஷர்களை பிரியப்படுத்த பார்க்கிறீர்களா? தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறீர்களா? மனுஷரை கரம் பிடித்து நடக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறீங்களா? தேவனை கரம் பிடித்து நடக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறீங்களா? மனிதனா தேவனா? யாரை முக்கியப்படுத்துகிறீர்கள்? யாரை சார்ந்து இருக்கிறீர்கள்? இன்றைக்கு இது உங்களுக்கு வருகிற ஒரு கேள்வி. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அதை உங்களுடைய சிந்தையாக்கி கொள்ள வேண்டும். இவங்க கேட்குறாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது பெருசா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா? பாருங்க, அவங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. அவங்க கேள்வி அப்படி கேட்குறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நம்ம வாழ்க்கையா இருக்கா? தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்? தேவனுடைய வசனத்தை நீங்கள் படிக்கிறதுனால், தேவனுடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால், தேவனுடைய வசனத்தை நீங்கள் நம்புகிறதுனால், தேவனுடைய வசனத்தின்படி நீங்கள் நடக்க உங்களை அர்ப்பணிக்கிறதுனால், தேவனுடைய வசனத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டே இருக்கிறதுனால, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். அது அவசியமாய் இருக்கிறது என்று பேதுருவும் எல்லா அப்போஸ்தலர்களும் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இங்க இவங்க அந்த அவசியத்தை குறித்து சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இது நமக்கு அவசியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதை இவங்க சொல்றப்போ 33ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா, அதை அவர்கள் கேட்ட பொழுது, வாசிங்க, சொல்லுங்க. மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். பாருங்க, பொதுவான சிறையில தூக்கி போட்டாங்க. இந்த ஒரே அதிகாரத்துல பொதுவான சிறையில தூக்கி போட்டாங்க. தூதர் இவரை வெளியே கொண்டு வருகிறார்கள். இவங்க வெளியே வந்து பிரசங்கிக்கிறாங்க. இவங்க பிரசங்கிக்கிற பொழுது இவங்களை கூப்பிட்டு திரும்ப மிரட்டுறாங்க. மிரட்டுகிற பொழுது சொல்றாங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. இப்போ இவங்க எல்லாரும் அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணுகிறார்கள். இப்படி பேதுருவும் அப்போஸ்தலரும் சொல்றதை கேட்ட பொழுது இந்த பிரதான ஆசாரியர்கள், சபை தலைவர்கள், அங்கிருந்த வேதபாரகர்கள், சதுசேய சமயத்தை அமைந்தவர்கள் எல்லாருமே, அந்த வசனம் சொல்லுது, மூர்க்கமடைந்து. ஹலோ, இன்னைக்கு கூட நீங்க எத்தனை பேர் ரொம்ப எனக்கு வந்த கோபத்தை பார்த்தீங்கன்னா என்னால அடக்க முடியல, அப்படி வந்துச்சா கோபம், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இதுல இந்த நாட்கள்ல மூர்க்கமடைவது, அது மிஞ்சின கோபம். மூர்க்கமடைவது என்பது உங்களை மிஞ்சி நீங்கள் கோபப்படுகிற காரியம். மூர்க்கமடைவது என்பது நீங்கள் உங்களையே அதிகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியம், அதிகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு செயல்பாடு. அப்படி இதுவரைக்கும் நீங்க மூர்க்கமடைஞ்சிருக்கீங்களா? மூர்க்கமடைந்து காணப்படுகிறீர்களா? இவங்க மூர்க்கமடைந்தார்கள். மூர்க்கமடைந்து இந்த கோபம், மூர்க்கம் கொலைக்கு நேர போகுது. கொலை செய்ய, அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். பாருங்க, இந்த யோசனை, இது ஆலோசனை சங்கத்தாருடைய யோசனையா இருக்கு. இப்ப 34 42 வரைக்கும் நான்காவது ஒரு காரியம். இந்த நான்காவது காரியம் என்னன்னா, இங்க ஆலோசனை சங்கத்தார் நடுவில் ஒரு மனிதன் வருகிறார். 34ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஆகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அதை பற்றி பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு வந்து என்ன சொல்றாரு, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிற காரியம் அது தேவனால் உண்டாயிருக்கிறதா அல்லது மனுஷனால் உண்டாயிருக்கிறதா என்பதை நீங்க யோசிங்க. 37ஆம் வசனம். இல்ல, 38. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததையானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். கமாலியேல் ஒரு யோசனை சொல்றார். இந்த மனுஷர்களை நீங்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுங்கள். இந்த மனுஷர்களை நீங்க ஏதாவது செய்ய முற்பட்டால் அது உங்களுக்கு பெரிய பேராபத்தாகிவிடும் என்று எச்சரிக்கிறார். எச்சரித்துட்டு சொல்றாரு,
இவங்க யோசனையும் இவருடைய செயல்பாடுகளும், இவருடைய யோசனை, இவருடைய கிரியைகளும், அது மனுஷனால் உண்டானதா இருந்தா இல்லாம போயிரும். அது தேவனால் உண்டானதா இருந்தா அதுக்கு நீங்க எதிர்த்து நிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் நிறைய பேரு, நான் செய்யற காரியம் ஆண்டவருக்கு சித்தமா, சித்தம் இல்லையா? என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்த பண்ண நினைக்கிறேன். இது ஆண்டவருக்கு சித்தமா, சித்தம் இல்லையா? என் வாழ்க்கையில இத நான் உண்டாக்க நினைக்கிறேன். இது ஆண்டவருக்கு சித்தமா, சித்தம் இல்லையா என்பதை பார்க்க அநேகர் முற்படுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். பார்க்கறதுக்கு அநேகர் ட்ரை பண்றாங்க. இது ஆண்டவருக்கு சித்தமா, சித்தம் இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் போராடுறாங்க. இப்ப ஆண்டவருக்கு சித்தமா, ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இந்த கமாலியேல் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த கமாலியேலுடைய பாதத்தடியில பவுல் உட்கார்ந்து, சவுல் என்கின்ற பவுல் அவர் உட்கார்ந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நின்று பின்னால பவுல் சொல்றாரு. இந்த கமாலியேல் ஒரு நியாய சாஸ்திரி, டாக்டர் ஆஃப் லா என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு பெரிய ஞானி. இந்த கமாலியேல் ஒரு பெரிய வேத பண்டிதர். இந்த கமாலியேல் சொல்றாரு, ஒரு கிரியை மனுஷனால் உண்டானதுன்னா அது இல்லாம போயிரும். தேவனால் உண்டானதுன்னா அதை நீங்க தடுக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய குடும்ப காரியங்கள்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய நினைக்கிற பொழுது தைரியமா செய்யுங்க. அது மனுஷனுடைய காரியமா இருந்தால் அது இல்லாம போயிடும். தன்னை போல தான் நின்றும். ஒருவேளை தேவனுடைய காரியமா இருக்குமேனால் அது ஜெயமா இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது என்பதாக ஒரு ஆலோசனையை கமாலியேல் ஆலோசனை சங்கத்தாருக்கு கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுது நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு இந்த அப்போஸ்தலர் புறப்பட்டு போனார்கள். தினந்தோறும் தேவாலயத்தின் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர் என்பதை உலகிற்கு சொல்ல அப்போஸ்தலர்களை தேவன் ஆதி திருச்சபையிலே தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களை தேவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரால் அற்புதங்களை செய்த தேவன், பரிசுத்த ஆவியானவரால் துன்புறுத்தப்படுகிறதை சகிக்கிற பலத்தை இந்த அப்போஸ்தலர் கொடுத்தார். பயமுறுத்தப்பட்டார்கள், மிரட்டப்பட்டார்கள், கொலை செய்வதற்கு பிரதான ஆசாரியரும் சபை தலைவர்களும் ஆலோசனை பண்ணினார்கள். அவற்றின் நடுவில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். கமாலியேல் என்கின்ற ஒரு பண்டிதரை எழுப்பி அவருடைய காரியம் ஜெயமாய் இருக்கும்படி தேவன் வழி நடத்தினார். அவர் வீடுதோறும் தேவாலயத்திலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கித்தார்கள். அதுபோல இன்றைக்கு இந்த காலை வேளையில எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கரம் பிடித்துக் கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.